வல்லாளன். தென் பாரதத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒன்றிணைக்க அவர் விதைத்த விதையே விஜயநகர பேரரசு எனலாம். தாய்மரம் பட்டாலும் தாங்கும் விடுதலை போல எங்களுடைய தலைமுறை தங்களுக்கு வாழையடி வாழையாக சேவை செய்து வந்துள்ளது. எனக்கு பிறகு எங்களது சேவையை தொடர்ந்து செய்வதற்காக எங்களது குலதெய்வமான ஸ்வர்ண காமாட்சி அம்மா போலவே நமது படைகளோடு இணைந்து தங்களுக்கும் இந்த ராஜ்யத்திற்கும் சேவை செய்ய ஆசீர்வதித்து அவனுக்கு நாமகரணம் சூட்ட வேண்டுகிறேன். சேந்தமங்கலத்தாரே, இவனது எதிர்காலம் கருதி இவனது தாய் செய்த தியாகத்தை உணர்ந்து பிறந்தவர் நிச்சயமாக நாட்டிற்காக இதையும் தியாகம் செய்யும் மனப்பான்மையுடன் வளர்வான். இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வீரசிம்மா, உலகின் மூத்த மொழிகளில் ஒன்றான நம் தமிழ் மொழியில் இருந்து உன் பாடத்தை ஆரம்பிப்போம். ஆயத்தநிலை, இலங்கை மேல்தடை, ஏறிவெட்டு, செவித்தடை, வாங்கி கொள்ளை வெட்டு, அமர்த்து, நடராஜர் நிலை. சிறப்பு வீரசிம்மா, உனது பயிற்சியில் ஒரு முதிர்ச்சி தெரிகிறது. உங்கள் அனைவருக்கும் பயிற்சி காலம் முடிவுறப் போகிறது. நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படலாம். ஆயத்தமாக இருங்கள். சோதிக்க போவது யார் குருவே? வீர வல்லாள மகாராஜாவை வருகிறார். வா வீரசிம்மா. எதிரியுடன் களத்தில் இருக்கும்போது எந்த கவனச்சிதறும் கூடாது வீரசிம்ம காடவராயா. மன்னியுங்கள் மகாராஜா. போர்க்களத்தில் ஜீவகாருண்யம் என்பது நம்மை அழிவை நோக்கி இட்டுச் செல்லும் ஒரு மாயவலை. தயக்கமோ இறக்கமோ கூடவே கூடாது வீரசிம்மா. தாராசுரா, வா வந்து சண்டையிடு.